விஜயினுடைய கோபமே 2 காரணம் சார். திமுக மீது இவ்வளவு கோபம் வருவதற்கு காரணம் இந்த மாமன்னன் படத்துல கீர்த்தி சுரேஷ வம்படியா உதயநிதியோட ஜோடி சேர்த்தது அவர் விரும்பல. 1. 2வது விஜய்கிட்ட இருக்கிற எல்லா அதிகாரங்களையும் விட அரசியல் அதிகாரம் இல்லை. இந்த அரசியல் அதிகாரம் இருந்தால் மட்டும்தான் அரசியல் பண்ண முடியும். அதற்காகத்தான் விஜய் அரசியலுக்கு வந்ததே காரணம். இதே அரசியல் தான் எம்ஜிஆருமே. எம்ஜிஆருக்கு அரசியலே வேண்டான்னு விட்டுட்டு இருந்தார். எப்போ 70களுக்கு பின்னாடி நீங்க கதாநாயகியான ஜெயலலிதாவை கருணாநிதி குடும்பம் டிஸ்டர்ப் பண்ணுது. அதற்கு பிறகுதான் எம்ஜிஆர் அரசியலுக்கு வர வேண்டிய தேவையே ஏற்பட்டது. அதிகாரம் இருந்தா இதையெல்லாம் நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வந்தது. ஆமா. இப்ப இவரும் இப்படிதான். விஜயுடைய அரசியல் அதுதான். அவ்வளவுதான். சினிமா அவர் போக்கில் எம்ஜிஆர் அவர் போக்கில் விட்டுருந்தா அவர் சினிமா நடிச்சுட்டு போயிட்டே இருந்திருப்பார். அரசியல் வந்தே இருக்க மாட்டார். அதே போலதான் விஜய். அவர் போக்கில் அவரை விட்டுருந்தா இந்த ஆதவரிஜான நீங்க போய் சேர்ந்திருக்க வேண்டிய தேவையை ஏற்பட்டிருக்காது. ஆதவரிஜான திமுக இருந்தால் தானே, தொழிலதிபராக இருந்தால் தானே, ஸ்காட்ச் கம்பெனி ஆரம்பிக்கிறதுக்கு மாப்பிள்ளைய 5000 கோடி ரூபா பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் இருக்கிற பூராம பிரிட்டிஷ் ஸ்காட்ச் குடிக்கணும். ஸ்காட்சை தேம்ஸ் நதி அந்த சுவை அப்படியே கிடைக்கும். இதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் போட்டு 5000 கோடி ரூபா 2 பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற நிறுவனம் மாப்பிள்ளை அப்படியே ஆட்டையை போட்டார். இன்னைக்கு வரைக்கும் கொடுக்கல. இதெல்லாம் தான் கோபம் ஆதவரிஜனாவுக்கு. நாடாளுமன்ற உறுப்பினர் ஆளுங்கிறாரு, அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆசைப்பட்டாரு. 100% ஆசைப்பட்டார். இவ்வளவுக்கு ஏங்க பச்சைமுத்து என்ன பல கோடி தொண்டனை வச்சிருக்கிற தலைவரா? அவர் எம்பி ஆனாரா இல்லையா? எம்பிஆர் ராமசாமி செட்டியார் எம்பி ஆனாரா இல்லையா? எம்பி என்பதே பணம் கொடுத்து வாங்குற பதவி தான். இப்ப திண்டுக்கல் வேலுச்சாமி இப்படி பல பேரு பணம் கொடுத்து வாங்குற பதவி தான். அப்ப ஆதவரிஜனா இவ்வளவு திமுகவுக்கு வேலை செய்தவரை ஏமாற்றியதை நானே ஒத்துக்க மாட்டேன். ஆதவரிஜனா பக்கம் தானா? ஆமாமா. இவ்வளவு பணம் வாங்கிட்டு மாப்பிள்ளை ஏமாத்துனா பாதிக்கப்பட்ட மக்கள் தான் நிக்கணும். இப்போ பாதிக்கப்பட்டவருடைய உணர்ச்சி தான் விஜய் ரசிக்கிறார். விஜய் திமுகவை வெளுப்பதை விஜய் ரசிக்கிறாரு. 6 மாசம் நீ ரவுடியா கரூர்ல, 6 மாசம் கழிச்சு ஆட்சி மாறுது, நான் என்ன பண்றேன் பாரு. என்னுடைய கார் கதவை திறப்பதற்கு எத்தனை எஸ்பிக்கள் எத்தனை கலெக்டர்கள் ஐஎஸ் நிக்கிறான்னு பாரு. இதெல்லாம் நடக்கும், எழுதி வச்சுங்க. நடக்குமா? கண்டிப்பா நடக்கும்.